விஷ்ணு, பிரம்மா, நந்தி பூரா மாநாடு போடுறதுன்னு பூமியை விவசாயத்தை இடத்த அழிச்சு வச்சுட்டு போயிட்டான். மதுரையில் அழிச்சு போயிட்டான். உச்ச நீதிமன்றம் ஏன் என்ன தூக்கமா? சர்ச்சு கோட்டார் வீட்டில் தானேப்பா இருக்கியா? கணக்கு போடுதாரு, கடவுள் போடுதாரு. புரிஞ்சுக்கப்பா. விளையாட்டுக்கு கணக்கு கொடுக்கல, பூமியில் இறங்கி கணக்கு கொடுக்காரு. காதால் கேட்டுக்கோ, கண்ணால் பார்த்துக்கோ. பூமியை அழிக்கிறதுக்கு நான் கொடுக்கல அப்படின்ட்டார். 7 ஜென்மமாக உட்காரலை, 7 ஜென்மமாக தண்டனை கொடுக்கல. அவன் கொடியை தூக்கி எல்லா ஆட்சியில் ஆண்டு நாசம் பண்ணி இப்போ அழிக்க உட்காந்து இவன் இப்போ அழிக்கானே டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் இவனுக்கு 7 ஜென்மம் சேட்டை. அதுக்கு தான் உட்கார வச்சு கொண்டு வராரு. உட்கார்றான், நான் உட்காந்து செண்டு தூக்கி உனக்கு தண்டனை கொடுப்பேன்டா அப்படின்னு உட்காந்துருக்கார். அப்போ அந்த தண்டனைக்கு மறைக்கிறது யார்? மறைக்கா? யார் விளையாடுதா? யார் ஓடுதா, ஆடுதா, பாடுதா? இப்போ பிடிக்காது. மதுரை நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் ஈஸ்வரன் போட்டார். உச்ச நீதிமன்றம் நீதிமான் கணக்கு போடுதார். கைலாசத்தில் நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு கொடுக்கார். குதறி வச்சுட்டு போயிருக்கான். எங்கள் மதுரை நீதிமன்றம் என்னப்பா தூக்கமா? நீதிமன்றம் முடிச்சிட்டாரு. இப்போ ஜட்ஜி கோர்ட்டாருக்கு பதில் கேட்கணும்ல, நடத்த முடியாது. எப்படி நடத்துவியே? பூரா குதறிக்கிட்டு இருக்கான். ஜனநாயகம் குதர் தான் பூமியை. பத்தியா பார்க்கலையா? எல்லாமே நாசம் பண்ணி தான் கந்தல் கோலமாக்குதான். இது ஜனநாயகமா? என்ன அர்த்தம்? உயிர் வாழ்கிறதுக்கு பூமி விவசாயத்தை கொடுத்துருக்கேன், அழிக்க நான் கொடுக்கல அப்படின்ட்டார். உட்கார்ந்துருக்கார் ஐயா. சிவனும் பார்வதி 2 பேர் லிங்கத்தில் அமர்ந்து உட்கார்ந்து கணக்கு போடுதாங்க. கொடி சிவலிங்கம் கொடி உலக நாடே பறக்கு. இவன் ஏன் கொடியை தூக்குதான்? ஏன் கொடி தப்பு இல்லையா? ஜட்ஜி கோட்டார் ஆணு பண்ணு பதில் சொல்லப்பா. வீட்டிலேருந்து பதில் கேட்காரு. கொடி சிவலிங்கம் கொடி பறக்கு, என்ன காரணம்? இன்னும் விளையாட்டா அப்படின்னு கேள்வி கேட்கார். தமிழ்நாட்டில் இந்த மாதத்தில் மாநாடு போட்ட 2 கட்சிக்காரன், புரியுதா? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனும் இப்போ புது கட்சிக்காரன் நடிகை மாநாடு போட்டதை ஒட்ட வலிச்சு அள்ளிடுவார். விட மாட்டார். ஆதார கார்டு, ரேஷன் கார்டில் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் இருக்கிற தட்டி தூக்குவார். இப்போ மதுரையில் மாநாடு போட்டு பூமியை அழிச்சிட்டு போயிருக்கானா? அவன் சேலத்தில் போய் அவன் அழிச்சு வச்சுட்டு போயிட்டான். பூரா பூமியை அழிச்சிக்கிட்டு இருக்கான். மாநில பேர் பூமியை அழிச்சிக்கிட்டு இருக்கான். பிதிக்கு எடுத்து போடமிட்டார். பிதிக்கு சாணி வெளியே வந்துடும். குறுக்கிழம்புல கொடுத்தாருன்னா சாணி வாய் வெளியே வரும். புரிஞ்சுக்கப்பா. அலௌன்ஸும் பண்ணணுமா வேண்டாமா? கணக்கு போடுதாரு, கடவுள் கணக்கு போடுதாரு. பாத்தியா பார்க்கலையா? அப்போ அந்த கேள்வி கேட்காரு. பாத்தியா பார்க்க விளையாட்டுக்கு ஓடுதா அப்படின்னு நினைக்கா? சர்ச்சு பூரா கொட்டாரு, பூரா விளையாட்டுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்காரா கணக்கு? நாங்கள் கேள்வி கேட்கும். புரிஞ்சுக்கப்பா. விஷ்ணு, பிரம்மா, நந்தி 3 பேருமே கணக்கு கேள்வி கேட்கும். தப்பு. மாநாடு போட்ட இப்போ கணக்கை எடுத்து அவனை உள்ளே தூக்கி தள்ளலை அப்படின்னா வானரப்பட உள்ளே வரல. இந்த 2 கட்சிக்காரன் இந்த டைமில் நீ கணக்கு போட்டாச்சு. சிவப்பு கட்சிக்காரன், அதான் கம்யூனிஸ்ட் கட்சி, ஒரு பேர் இருக்க மாட்டான். ஒட்ட வலிச்செல்லிடுவார். அதே மாதிரி இவனும் நடிகர் காலத்து 2 தோளில் தூக்கி போட்ட ஓட்டுதானா? கொடிக்கம்பம் சாஞ்சா அப்போ இதுக்குள்ள உள்ள 4 பேர் மாண்டானா என்ன அர்த்தம்? ஒரு 100 பேர் செத்து. இப்போ ஒருத்தன் செத்து போனான் கரண்ட்டு மின்சாரத்தில். அவன் கரெக்டாக கைலாசத்தில் ஐயா கடவுள் போட்டார். ஒருத்தன் செத்து போனான் மின்சாரம் தாக்கி. அப்போ இவன் என்ன எங்கே போவான்? இந்த நடிகை எங்கே தூக்கி அமுக்குவார், எங்கே கொண்டு போவார்? ஓனரப்பட அரெஸ்ட் பண்ணுவான். முக்கால் சத்தியம். இது நீங்களால் பண்ண முடியாது. நீதிபதி ஜட்ஜி நீங்களால் பண்ண முடியாது, கடவுளால் தான் பண்ண முடியும். தப்புக்கு மேலே தப்பு, குற்றத்தில் குற்றமான குற்றம், குற்றத்துக்கு மேலே குற்றம். முக்கால் சத்தியம்.